இப்ப என்னடானா அணைஞ்ச அடுப்புக்கறி மாதிரி எந்த அசைவாட்டமும் இல்லாம உட்காந்துருக்காரு. என்ன ஜீவா சார் இது? அத நான் சொல்றேன். நீ சின்ன பையன், உன் வயசுக்கு நீ டென்னிஸ் கோர்ட்ல விளையாடுறதே ஜாஸ்தி. ஹைகோர்ட்டுக்கு வந்தா எப்படிமா? எப்படி எப்படி உன் லாயர் கிழின்னு கிழிப்பாரா? ஏன்பா அங்க பாரு, உன் லாயர் கிழிஞ்ச பாய் மாதிரி உட்கார்ந்துருக்காரு. அவர்தான் உன் லாயரா? அவரை எங்க தேடி கண்டுபிடிச்ச? தோக்கணும்னே தேடி கண்டுபிடிச்ச போல இருக்கு. ஆஃப்டர் த பிரேக் இந்த கேஸ எப்படி பிரேக் பண்றேன்னு பாரு. பாரு. என்ன பார்வதி, அதுக்குள்ள கிளம்பிட்ட? ஓ, ஜட்ஜ்மெண்ட் எனக்கு ஃபேவரா வரும்னு உனக்கும் தெரிஞ்சு போச்சா? அப்படிலாம் ஒண்ணு இல்ல, எனக்கு லேசா தலை வலிச்சுது, அவ்வளவுதான். ஓ, போ போ, போய் நல்லா ரெஸ்ட் எடு. ம், வெரி குட். நான் எதிர்பார்த்ததை விட நல்லாவே ஆர்குமெண்ட் பண்ணீங்க. இதுல என்னோட புத்திசாலி தானே என்ன மேடம் இருக்கு? நீங்க நோட் பண்ணி கொடுத்த பாயிண்ட்டை மட்டும் தானே பேசினேன். ஃபுல் கிரெடிட்டும் உங்களுக்கு தான் மேடம். என் கிராணி மட்டும் கருப்பு கோட் மாட்டிருந்தாங்கன்னா தமிழ்நாட்டிலேயே ஃபேமஸான லாயரா ஆயிருப்பாங்க. ஹே தீபி, நீ தப்பா சொல்ற. இந்தியாவிலே ஃபேமஸான லாயரா ஆயிருப்பாங்க. சார், இதுக்கு தான் சார் நான் வேணான்னு சொன்னேன். நம்ம ஏற்கனவே பட்ட அவமானம்லாம் பத்தாதா? இன்னும் எல்லாரும் முன்னாடியும் அவமானப்படணுமா? உங்களோட சேர்த்து என்னை கொச்சப்படுத்தி பேசினது கூட பரவாயில்ல. தேவையில்லாம என் அம்மாவை பத்திலாம் தரக்குறைவா பேசுறாங்க. பூங்குடி, அழாத. நீ என்ன சொன்னா ஃபீல் பண்ணுவ, பின்வாங்கன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் இந்த மாதிரி சீப்பான கொஸ்டின்லாம் கேட்க செய்வாங்க. கொஞ்ச நேரம் இந்த அவமானத்தெல்லாம் பொறுத்துக்கோ. இல்ல சார், எனக்கு இருந்த நம்பிக்கை எல்லாமே போச்சு.
அன்னைக்கு கேஸ் கொடுக்க என்ன கூட்டிட்டு போனப்போ சங்கர் சாரு அவ்வளோ சட்ட நுணுக்கமா பேசினாரு. ஆனா இன்னைக்கு ஒரு வார்த்தை கூட பேசலையே. ஆமாண்டா மச்சான், சும்மா வேடிக்கை பார்க்க உட்காந்த எனக்கே இப்படி கேட்கலாமா அப்படி கேட்கலாமான்னு தோணுதே. அந்த ஆள் ஏதோ பிடிச்சி வச்ச குழக்கட்ட மாதிரியே உட்காந்துக்கிட்டு இருக்கான். சார், நம்ம இதோட இந்த கேஸை நிறுத்திடலாம் சார். மேற்கொண்டு வரப்போற அவமானத்திலேருந்து கொஞ்சம் தப்பிக்கலாமே. என்ன சொல்ற பூங்குடி? இதுக்காக நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டோம். சார், நான் படிக்கலைன்னா கூட பரவாயில்ல சார், அவமானப்படாம இருந்தா போதும். சார் ஆமா சார், நம்ம ஜெயிக்கிறதுக்கு ஏதாச்சும் வாய்ப்பு இருக்கா இல்லையா நம்ம அட்வொகேட் கிட்ட கேளுங்க சார். இல்லைனா இப்போவே பின்வாங்கிறது தான் நமக்கு நல்லது சார். ஆமா மச்சான். எல்லாரும் கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க. லாயர் வராரு, நான் அவர்கிட்ட பேசுறேன். பாப்பலாம். சார், என்னாச்சு சார்? உடம்புக்கு எதுவும் சரியில்லையா? இல்ல, அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். எதிர்கட்சி லாயர் என்னென்னமோ பேசுறாரு, நீங்க எதுவுமே எதிர்கேள்வி கேட்கலையே. அப்ஜெக்ஷன் கூட பண்ணி பேசலையே சார்? இல்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். நீங்க எதுக்காகவும் வேலை போற ஆள் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா ஆர்குமெண்ட் நடந்தப்ப நீங்க பேச வேண்டிய இடத்துல கூட பேசலையே சார். ஒரு நல்ல பாயிண்ட்டுக்காக வெயிட் பண்றேன். ஜட்ஜ் லஞ்ச் முடிச்சுட்டு வந்துருவாரு. நீங்களும் சாப்பிடுங்க, நான் வரேன். நம்ம எவ்வளவு பிரச்சனைல இருந்துகிட்டு இருக்கோம், ஆனா இந்த ஆள் ஏதோ கோயில புளியோதரை வாங்குற மாதிரி கேஷுவலா போயிட்டு இருக்கான். சார், எனக்கும் டவுட்டா இருக்கு சார். ஒருவேளை இந்த ஆள் வேலை போயிட்டானோன்னு நினைக்கிறேன் சார். சாச்சா, அப்படிலாம் எதுவும் இருக்காதுரா சார். ஆனா இப்ப என்ன செய்யறதுன்னு ஒன்றும் புரியல. கிரானி வாங்க, அதுங்க அப்செட் ஆகி நிக்கட்டும். நான் பிரியாணி ஆர்டர் பண்ணிருக்கேன், நம்ம லஞ்ச் முடிச்சிட்டு வந்துடலாம். என்னால சாப்பிட முடியுமான்னு தெரியல. அந்த பட்டிக்காடு திரு திருன்னு நிக்கிறத பார்க்கும்போதே எனக்கு அப்படியே முகல் பிரியாணி சாப்பிட்ட மாதிரி சந்தோஷமா இருக்கு. அந்த ஜீவா அங்க நிக்கிறது எனக்கு சகிக்கவே இல்ல. மாயாவதிக்கு போன் போட்டு அவனை கூப்பிட சொல்லிடலாமா? வேணாம் வேணாம், அவன் அங்கேயே நிக்கட்டும். அப்பதான் நாம யாரு, நம்ம பவர் என்னன்னு அவன் நல்லா புரிஞ்சுப்பான். என்னப்பா லாயர் அப்படி முறைக்கிற? அவரால இப்ப முறைக்கு மட்டும்தானே முடியும். முறைச்சிட்டு போட்டும் கிரானி. என்னப்பா, உன் கட்சிக்காரங்க உனக்கு தயிர் சாதம் கூட வாங்கி கொடுக்கலையா? உன்னை அம்போன்னு விட்டுட்டாங்களா? இப்படி ஆண்டி பண்டார மாதிரி நடந்து வந்துட்டு இருக்க. என் பேத்தி சூப்பர் பிரியாணி ஆர்டர் பண்ணிருக்கா, சாப்பிடுறியா? அவர் நிக்கிற ஸ்டைல பார்த்தாலே சாப்பிடணும்னு ஆசைப்படுறவர் மாதிரி தான் இருக்கு. இல்ல மம்மி? ஒழுங்கு மரியாதையா உன் ஆபீஸ் தேடி வந்து டீல் பேசின. அப்பவே சம்மதிச்சிருந்தா எவ்வளவு கௌரவமா இருந்திருக்கும். உனக்கும் பிரயோஜனமா ஏதாவது கிடைச்சிருக்கும். அதை விட்டுட்டு என்ன இன்சல்ட் பண்ணி
என் ஆளுங்களை அடிச்சு அனுப்புன. இப்போ உன் ஃபேமிலியையே தூக்க வேண்டியதா போச்சு. என்னதான் கராத்தே குங்ஃபூ கத்து வச்சிருந்தாலும் எல்லா வித்தையும் தெரிஞ்சவங்கள எப்படி மடக்கிறதுன்னு எனக்கு தெரியும். என்ன உன் குடும்பத்துக்கு சாப்பாடு தண்ணி எல்லாம் கிடைக்குதா அப்படின்னு யோசிக்கிறியா? ஆ? நீ இவ்வளவு நேரம் அங்க அடக்கோழி மாதிரி உட்கார்ந்து இருந்தல, அதனால அவங்களுக்கு சாப்பாடு தண்ணி சகலமும் கொடுக்க சொல்லியிருக்க. ஆஃப்டர் த லஞ்ச் நீ இப்படியே இருந்துட்டேனா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. கிரானி, வைஃப் குழந்தைங்கன்னா எல்லாருக்கும் பதறதானே செய்யும். முதல்ல என் அத்தை வந்து சொன்னதை கேட்டு அமைதியா இருந்திருந்தா உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் இந்த தேவையில்லாத பிரச்சனை வந்திருக்குமா? நீங்களும் தோக்காத வக்கீல்னு ஒரு பிரஸ்டேஜோட இருந்திருப்பீங்க. இப்போ எல்லாம் காலி ஆயிடுச்சு. அதை விட இந்த கருப்பு கோட்டை நம்பி அதோ அந்த கருப்பு ஆடுங்கள்லாம் நிக்குதே, அத பாக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இத பார், பேசாம என்னால வாதாட முடியாதுன்னு சொல்லி அவங்களையெல்லாம் கூட்டிட்டு மரியாதையா கிளம்பு. அதெல்லாம் வேணா கிரானி. எனக்கு இருந்து பேலன்ஸ் கண்ணீரையும் பார்க்கணும்னு தோணுது. எனக்கு தோக்கிறத பத்தி கூட கவலை இல்லை. ஆனா என் தொழிலுக்கு துரோகம் பண்ண வச்சிட்டீங்களே, நீங்கெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க. ஏய், என்ன இது பொம்பளை மாதிரி சாபம் எல்லாம் விட்டுக்கிட்டு இருக்க? நான் விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து நல்லாதான் இருக்கேன். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. இனிமேலும் நான் நல்லா இருப்பேன். இந்த சாபம் எல்லாம் என்ன ஒண்ணும் பண்ணாது. சூப்பர் கிரானி. சாபோலாம் என் கிரானிக்கு சக்கரை பொங்கல் மாதிரி. உணர்ச்சி வசப்படாம அவங்க சொல்றத கேட்டு நடந்துக்கோங்க. அப்ப வக்கீல் குடும்பத்தை காட்டி தான் இவரை பேச விடாம பண்ணிருக்கீங்களா? இப்பவே இந்த விஷயத்தை ஜீவா சார்ட்ட சொல்றேன். சார் சார், பெரிய தப்பு நடந்து போச்சு சார். தப்பா? என்ன மாதிரி சொல்ற? சார், நான் தண்ணி குடிச்சிட்டு வரும்போதே நம்ம வக்கீல் கிட்ட ராஜம்மா என்ன பேசுறாங்கன்னு ஒளிஞ்சு நின்று கேட்டேன் சார். நம்ம வக்கீல் சார் குடும்பத்தை ராஜம்மா ரவுடிங்ல வச்சு அவங்க வீட்டை கடத்தி வச்சிருக்காங்களா சார்? இவங்க சொன்ன மாதிரி அவர் கேட்கலன்னா அவங்கள கொலை பண்ணிடுன்னு மிரட்டிருக்காங்க சார். பாவம் சார், அவரு அதுக்கு பயந்து தான் இப்படி அமைதியா இருந்துட்டாரா? நம்ம ஜெயிக்கலனா கூட பரவாயில்ல சார், அவங்க குடும்பத்துக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது. நம்ம இந்த கேஸை இதோட நிறுத்திடலாம். நாம அவங்கள மீறி என்ன சார் பண்ண முடியும்? எனக்கு அவர் அமைதியா இருக்கும் போதே டவுட் வந்துச்சு சார். என் மாப்பிள்ள சொன்னா புரிஞ்சுக்கூடா, நம்மளை மீறி நிறைய விஷயங்கள் போயிச்சுரா.
இங்க பாருங்க, எனக்கு என் ஒய்ஃப் கிட்ட பேசணும். உங்க யாரையும் நம்ப முடியாது. நீங்க சொன்ன மாதிரி என் ஃபேமிலியை டார்ச்சர் பண்ணாம இருக்கீங்களான்னு நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஓகே, தாராளமா. சொல்லுங்க மேடம். என்ன நடக்குது அங்க? நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் நல்லபடியா நடக்குது மேடம். மேடம், எவ்வளவு நேரம் தான் காத்துக்கிட்டே நிக்கிறது? கையில கத்தி வச்சுக்கிட்டு சும்மா இருக்கிறது போர் அடிக்குது மேடம். ஊன்னு சொல்லுங்க. 2 கழுத்தையும் அறுத்து போட்டு வந்துகிட்டே இருக்கு. ஏய், பறக்காதீங்கடா. அவசியம் இல்லாம அனாவசியமா ஒரு உயிரை எடுக்கிறது பாவம். ஜட்ஜி சாப்பிட போயிருக்காரு. அவர் வந்ததும் விசாரணை தொடங்கும். அந்த வக்கீல் நாம சொல்றதையெல்லாம் கேட்டு நல்லபடியா நடந்துகிட்டார்னா அவங்கள உயிரோடு விட்டுடு. இல்ல, நான் சட்டப்படி வாதாடியே தீருவேன்னு சொன்னா நான் உனக்கு ஃபோன் பண்றேன். பெருசு சின்னது ரெண்டையும் சங்கறுத்துடு. சரிங்க மேடம். மேடம் மேடம் ப்ளீஸ், அவங்கள எதுவும் செஞ்சிடாதீங்க. இது பாரு, இந்த பாவத்தை எல்லாம் செய்யணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா? ஒரு வெல்விஷரா சொல்றேன். எவ்வளவு ஒருத்தியை காப்பாத்துறதுக்கு நீ உன் குடும்பத்தை இழக்கணுமா? அவங்க போட்ட கேஸ் தோத்தா உன் பொண்டாட்டியும் பிள்ளையும் உயிரோட இருப்பாங்க. என்ன சொல்ற? சரி, நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அதை அப்படியே செஞ்சிடறேன் மேடம். என் ஒய்ஃப் கிட்ட ஒரு நிமிஷம் ஃபோன் கொடுக்க சொல்லுங்க, நான் பேசணும். டேய், சொல்லுங்க மேடம். போன அந்த அம்மா கிட்ட கொடு. ஓகே மேடம், கொடுக்குறேன். இந்தா, உன் புருஷன் பேசணுமா? என்னங்க என்னங்க, கயல் கழுத்துல கத்தி வச்சு மிரட்டுறாங்க. எனக்கு பயமா இருக்கு. என்ன நடக்குதுங்க? அப்பா பயமா இருக்குப்பா, என்ன வந்து காப்பாத்து. என்ன சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? பேசு. ஏங்க, எப்படியாவது வந்து காப்பாத்துங்க. கயல், நீ நீ எதுக்கும் பயப்படாத சங்கவி. ஏங்க, எங்களை கொன்றுவாங்களா? இல்ல இல்ல, அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. கொஞ்ச நேரத்துல அவங்களே போயிடுவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு பயமா இருக்குப்பா, வந்து காப்பாத்துங்கப்பா. கயல், பயப்படாத செல்லம். அப்பா 4 மணிக்கெல்லாம் வந்துடுவேன், கண்டிப்பா வந்துடுவேன். போனை கொடு. டேய், சொல்லுங்க மேடம். அலர்ட்டா இருங்க. என்ன செய்யணும்னு அப்புறம் சொல்றேன். சரிங்க மேடம். இதுவரைக்கும் எப்படி இருந்தியோ அதே மாதிரி இருக்கணும். புரிஞ்சுதா? நான் பாத்துக்கிறேன். எப்படி இருந்தவனை எப்படி ஆக்கிட்டீங்களே கிரானி. ரியலி யூர் கிரேட். சரி வா, ஃப்ரெஷ் ஆயிட்டு அந்த பட்டிக்காடு எப்படி கதறி அழறாங்கிறத திரும்ப வந்து பாப்போம். ஓகே கிரானி. ஹலோ வக்கீல் தம்பி, நல்ல ஃபேன் காத்து வர்ற இடமா பார்த்து உட்கார்ந்துக்கோங்க. இல்ல இல்ல இல்ல, படுத்து தூங்கிடுங்க. உட்காருங்க.
எதிர்த்தரப்பு வக்கீல் குறுக்கு விசாரணை செய்வதாக இருந்தால் செய்யலாம். என்ன மிஸ்டர் கார்த்திக், எனி கொஸ்டின்? அவருக்கு கேட்பதற்கு கேள்விகள் இல்லை என்று நினைக்கிறேன் யுவர் ஆனர். நான் எனது வாதத்தை தொடரலாமா? அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர்.